எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இடத்த காலி பண்ணுங்க. தெரியாதுன்னு சொல்ல மாட்டியா? வந்தாரா ராமனுக்கு சாபம் கொடுத்தாரா? இடத்த காலி பண்ணுங்க. தெரியாதுன்னு சொல்ல மாட்டேனா? தெரிஞ்சா சொல்லு. எல்லாம் தெரியல. நீ மான பிடிக்க வந்தீங்களா? என்கிட்ட கேள்வி கேட்க வந்தீங்களா? அப்புறம் நான் திருப்பி கேள்வி கேட்டு விடுவேன். மான பிடிக்க தான் வந்தேன். உன் பேச்சு சரியில்லை. கேள்விதான் கேட்பேன். தெரிஞ்சா சொல்லு. மான பிடிக்க வந்தவரும் மான பிடிக்கும் போது தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? மான பிடிச்சிருவேன். துணிச்சல் இருக்கா? உனக்கு துணிச்சல். மான பிடிக்கிறதுக்கு முத வழிய பாருங்க. அதுக்கப்புறம் கேள்வி என்கிட்ட கேட்கலாம். துணிச்சல் இருந்தா கேட்டேன் சொல்லு. அதுல சொல்லு. அப்படிலாம் பதில் சொல்லணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்ப என்ன மன்னிச்சுக்கங்க. தெரியாதுன்னு சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? அப்புறம் என்ன பேசுற? அஞ்சறிவு கொண்ட மானு. அந்த மானை பார்த்த உடனேயே அந்த மானை எப்படி பிடிப்பது, எந்த நேரத்தில் பிடிப்பது, அந்த மானை எப்படி எல்லாம் பிடிப்பது அப்படின்னு ஒரு நுணுக்கங்களை வைத்திருக்கலாம். ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? என் மானை வந்து 5 அறிவுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வரும். அதுக்கு 10 அறிவு. என்ன அறிவு, என்ன அழகு. மானு பிள்ளையா இருக்கணும். மானு நம்மளும் எத்தனையோ மானை பாக்குறா. அம்மா அப்படி அறிவு தலையில பூரா அறிவுதான். என்ன இருக்கா? அது கிடையாது. பூராமே அறிவுதான். பூராமே மூளைதான். என்னதான் சொல்றீங்க? ஆமா. 6 அறிவு தாங்க இருக்கு. 6 அறிவு மனுஷனுக்கு. சரி, இது பெரிய 10 அறிவியா? அப்படி என்ன அறிவு பூரா மண்டையில புதஞ்சு கிடக்கியா? மானுக்கு 10 அறிவு. அந்த மானையே தேடிட்டு நீங்க வந்தீங்க பாருங்க. உங்களுக்கு எத்தனை அறிவு தெரியுமா? 20 அறிவு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன சொல்ல வரீங்க? ஒரு அதாவது கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. பதில சொல்ல தெரியலனா பாட்ட பாடுங்க. ஆமா ஆமா பாடுமா நீ. ஆமா ரோச உள்ளவங்க ரோசமே இருக்காது. ரோச உள்ளவங்க பாட மாட்டாங்க, பதில சொல்லுவாங்க. நீங்க பாடுங்க. ஓட்டு ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டு நிறைய ஓட்டு பேசாம இருக்கணும். ஆமா அத சொல்லி உங்க எல்லாத்தையும் நான் பயமுறுத்தேன். ஓட்டு வேணுமா வேணாமா? கேள்வி கேட்டிருக்கா. ஓட்டு போடாம இருக்க கூடாது. சரியா? ஓட்டு வேணுமா வேணாமா? அதனால இடத்த காலி பண்ணி இப்படிங்கப்பா. பட்டமரம் தோணி போல கட்டழகு மான தொட்டு விளையாடி இவர் துரைத்து பட்டமரம் தோணி போல கட்டழகு மான தொட்டு விளையாடி இவர் துரத்து வந்தது வீணு கெட்டு போகிறாரு. சுத்த வண்ண போல கட்டு கெட்டு நிற்கிறாரு. பட்டம் போட்டு இவரு சட்டம் போட்ட தவறு ஒட்டமான கண்ட புதரு நிச்சயமான தேடி குட்டிகரணம் போட்டு இஷ்டப்பட்டு விட்டு போட்டு கஷ்டப்படுறாரு. இதை சொன்னாலும் கேட்டாரு. மிகப்பெரிய விஷயம் போங்க மந்திரத்தை மாறி பேரி வீடு தந்திரமா எந்தரத்தின் கூடு. கேள்வி கேட்டீங்களே. வால்மீகி ராமனுக்கே சாபம் கொடுத்தான். எதற்காக? என்ன சாபம் கொடுத்தார்? உண்மையிலே யாரும் கேட்காத ஒரு கேள்வி. சரி. ஏன்னா வால்மீகி ஆகப்பட்டவர் என்ன பண்றாரு? ஒரு இடத்துல பெரிய ஆலமரத்துக்கடியில உட்கார்ந்து தவம் பண்றாரு. யாரு? வால்மீகி. அப்ப அந்த ஆலமரத்து வாது உச்சியில 2 கிரஞ்சன பறவை, அதாவது ஆண் பறவையும் பெண் பறவை இன்பத்துல விளையாண்டு இருக்கு மரத்து மேல. ஆமா. அப்ப அதன் அருகிலே பக்கத்துல ராமன் விளையாடி கொண்டிருந்தாள். அப்ப ராமனுக்கு அறியாத ஒரு வயசு. விளையாட்டுத்தனமாக ராமன் என்ன பண்ணா? வில் அம்பை ஏவினா. அந்த அம்பு கிரஞ்சன பறவை என்று சொல்லக்கூடிய பெண் பறவை மேல பட்டு பெண் பறவை இறந்து ஆலமரத்துக்கடியில தவம் பண்ணிக்க இருந்தார் பாருங்க வால்மீகி. அவர் மடியில இறந்து விழுந்துச்சு. பறவையா? ஆமா. அப்ப அந்த பெண் பறவை உயிரோட இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காண்டி ஆண் பறவை என்ன பண்ணுது? தன்னுடைய கால்களால பெண் பறவை எழுப்புது. ஐயோ பாவம். அப்ப ஆண் பறவைக்கு தெரிஞ்சு போயிருச்சு, ஆகா பெண் பறவை இறந்துருச்சு அப்படின்னு. அப்ப தன்னுடைய ரெக்கையால தவம் பண்ணிக்கிற வால்மீகி எழுப்புது. தவம் கலைந்த வால்மீகி பார்த்தாரு. அவர் மடியில கிரஞ்சன பறவை என்று சொல்லக்கூடிய பெண் பறவை இறந்து கிடந்துச்சு. இந்த காரியத்தை யாரா பண்ணிருப்பா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தாரு. அங்கு ராமனாகப்பட்டவள் விளையாடி கொண்டிருந்தாள். இப்ப இந்த காரியத்தை பண்ணிருக்கணும் அப்படின்னு ஞான திஷ்டியால் அறிந்த வால்மீகி என்ன பண்ணாரு? ராமனுக்கே சாபத்தை கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தாரு? என்ன சாபம் கொடுத்தார் அப்படின்னா, அவர் எழுதிய சமஸ்கிருத மொழியிலேயே சாபத்தை கொடுத்தார். எப்படி சாபம் அப்படின்னா, மானுஷாத பரிஷாதபம் அகமக் ஜாஸ்வாசிய ஜமாயே கிரச்சன மிதனாதேகம் அவதிகாம மோகிதம். இது சமஸ்கிருத மொழியில சாபத்தை கொடுத்தாரு. ஆமாங்க. இதுக்கு தமிழாக்கு என்ன விளக்கம்? என்ன இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அட பாவி, இந்த கிரச்சன பறப்பை நீ கொண்டுட்டியடா, ஒரு பெண் பறப்பை நீ கொண்டுட்டியடா, பாடுறா பெண் பறவை இறந்து ஆண் பறவை எழுது கொண்டிருக்கின்றது. இப்ப எப்படி இந்த பெண் பறவை இறந்து ஆண் பறவை எழுது கொண்டிருக்கின்றதோ அது போல நீ பெரியவனாகி கல்யாணம் பண்ணி ஒரு காலகட்டத்திலே நீ கட்டிய மனைவியை இலக்க கடவாய் அப்படின்ற சாபத்தை தான் சமஸ்கிருத மொழியிலே வால்மீகி ராமனுக்கே கொடுத்தார். நீங்க இங்கே கேட்ட கேள்விக்கு பதில். அதே சாபம் பலிச்சது. அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் எப்படி பிரிச்சையோ
அதே மாதிரி நீ கல்யாணம் முடித்து உன் பொண்டாட்டிய பிரிஞ்சு அழுது தவிச்சு வாழ்வாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அதனாலதே சீதாதேவியை திருமணம் முடித்த பிறகு ராவணனாகப்பட்டவன் சீதையை சிறை எடுத்த போனவர்கள் பொண்டாட்டியை காணாமனு தேடி அலைஞ்சு அழுது புலம்பி திரிஞ்சார். அருமையான விளக்கம் ராமாயணத்தில். ஏன்னா வால்மீகி கொடுத்த சாபத்தை அழகா இன்னொரு விஷயம் அந்த சமஸ்கிருத மொழியில சொன்னீங்க பார்த்தீங்களா, திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்போ நான் சொல்ல வேணாம். ஒரு விஷயம் நான் சொல்றது சொல்றீங்களா? சமஸ்கிருத மொழி இங்க ஓயாமலாம் சொல்ல முடியாது, ஒரு தடவை தான் சொல்ல முடியும். திரும்ப கேட்கணும் போல இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க சொல்ற விதம் நம்ம காதுக்கு சுவையா இருக்கு. அந்த சமஸ்கிருத மொழியில எப்படி சாபம் கொடுத்தாரு நீங்க சொல்லுங்க. சொல்லுமா மாது சுவாய சொல்லுங்க. சொல்லுவா சொல்லுமா. என்ன சாய நீ சொல்ல சமஸ்கிருத மொழியில எப்படி நீங்க என்ன இப்ப சொன்னீங்க? மாது உங்க வாயில அதை கேட்கணும் போல இருக்குமா? சொல்லுமா. உண்மையிலேயே என் வாயில வரும். ரொம்ப அழகா இருக்கு. சொல்லு. சும்மா சொல்ல முடியாதுங்க. சொல்லுங்கன்றல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இங்க வருங்க. நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு திரும்ப நான் கேட்கணும். சரி, சின்ன பையன் ஏதோ கெஞ்சி கேக்குறேன். சொல்லுங்க பாப்போம். என்ன சாபம் கொடுத்தாரு அப்படின்னா, மானுஷாத பரிஷாதபம் மகமக் ஜாஸ்வாசிய ஜமாக கிரச்சனம் இதனாதேகம் அவதிகாம மோகிதம் அப்படின்னு கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் ரெண்டு கத்துக்கிட்டு பேசாம கும்பாசியத்துக்கு போயிருங்க. சத்யேந்திரனோட பேரு. சரிங்களா? பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. விளக்கம் உங்க பாராட்டம்லாம் இருக்கட்டும். உங்க மனமரைக்காதே பெரிய சீர்காழி கோவிந்தராஜன் நீங்க. ஆமா, நீங்க ஒரு ஆத்தா வெள்ளாவள ஈஸ்வரி. வெள்ளாகலாம் இல்ல எல்லாரும் ஈஸ்வரி. எல்லாரும் ஈஸ்வரி. நிறுத்துங்க. பாட்டெல்லாம் இப்ப நான் கேட்கல. ஈஸ்வரியையும் மறந்துட்டோமே. ஆமா. இப்போ ஒரு அண்ணன் தம்பி இப்படி எல்லாம் வாழக்கூடாது அப்படின்றத எடுத்து காட்டியது என்ன காவியம்? மகாபாரதம். மகாபாரதம். இப்ப ராமாயணத்துல கைகைக்கு தோழியாக இருந்தவளுடைய பேர் என்ன? மந்தரை. அவளுடைய உண்மையான பேர் மந்தரதான் பேரு. சரி. அவ கொஞ்சம் கூணலா இருப்பா, அதனால கூனி அப்படின்னு நினைப்பாங்க. பேரு கூனி. சரி. இப்ப மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தியது யாரு? அங்கே சண்டைக்கு காரணம் யாரு? துரியனுடைய தாய் மாமன் சகுனி. அங்க கூனி, இங்க சகுனி. சண்டைக்கு காரணம் இங்க கூனி, அங்கே சகுனி. ஒரு எழுத்துதே வித்தியாசம். கூனி வந்து கூணலா இருப்பா, அதனால கூனி. சகுனியினுடைய உருவத்தோற்றம் எப்படி இருக்கும்? சகுனி எப்படி பேன் கேக்குறீங்களா? எப்படி இருப்பாரு? சகுனி தாடி வச்சிருப்பேன், அப்புறம் மீச தாடியோட இருப்பேன். ஆமா, சரி. கையில எந்த நேரமும் பகடை வச்சு இப்படி உருட்டிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் விழுப்புரம் என்ன? அப்புறம் என்ன, கொஞ்சம் நொண்டி 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 நடப்பேன். அவர் எங்க நொண்டி நொண்டி நடந்து? இப்ப நான் கொஞ்சம் நடந்து காமிங்க. எத? இல்ல, சகுனி வந்து நொண்டி நொண்டி நடப்பாருங்கிறீங்கல்ல, அதான் எப்படி நொண்டி நொண்டி நடந்தாரு? அவர் எப்படி நொண்டி நொண்டி நடந்தாரு நான் நடந்து காமிக்கவா? ஆமாங்க. சரி, நான் நடந்து காமிக்கிறேன். ஆமா. ராமாயணத்துல கூனி இருந்தால. ஆமாங்க. அவ எப்படி குடிஞ்சுக்கிட்டு போவா? நீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சகுனி நொண்டி நொண்டி நடப்பாரு அப்படின்னீங்களே, அவர் ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறாரு? ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறாரு? ஆமாங்க. வயக்காடு தண்ணி வச்ச போயிருப்பாரு, வரப்பு வாய்க்கா வலிக்கி விட்டு விழுந்து காலு பெசை இருக்கும், நொண்டி நொண்டி நடப்பாரு. நொண்டி விளையாடுவாப்லையா? என்ன நான் பேச விரும்பல, ஆனா ஒழுங்கா இடத்த காலி பண்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? சரி. ஏன்னா ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னா, பிறவிகளை கிடையாது, ஆக இயற்கையாவே கிடையாது. அது வந்து சம்பவம், நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஏன்னா மகாபாரதத்தில் பீஷ்மர், அதே மாதிரி திருதராஷ்டிரன், கண்ணு தெரியாது குருடே, அவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க எங்க கேகை நாட்டில். அவ பொண்ணு பார்த்து காந்தார நாட்டில் காந்தாரியை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. காந்தாரியும் புருஷனுக்கே கண்ணு தெரியலன்னு இவனும் கண்ணை கட்டிக்கிட்டான். அதை கட்டிக்கிட்ட உடனே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு இவர் அப்படி நகர்வலம் போறாரு. யாரு? பீஷ்மர். அப்படி குதிரையில் போகிற பொழுது 4 பேர் பேசுறாங்க. பெரிய பீஷ்மர் கல்யாணம் பண்ணி வச்சாரு, ஒரு விதவையை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி ஒரு விதவையை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க பேச இவர் காதில் கேட்டுருச்சு. என்னடா விதவைன்றான்னா, இப்போ காந்தாரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா என்னாண்டு ஒரு ஒட்டனை கூப்பிட்டு என்ன விஷயம் விசாரிச்சுட்டு வாடான்ட்டாரு. உடனே காந்தாரி நாட்டுக்கு போனியா, விசாரிச்சுட்டு வந்துட்டியா? என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு இந்த நம்ம யதார்த்தமா ஆம்பளை ஆளுக்கு ஜாதகத்தில் ஒரு தோசை இருக்கும். என்ன அப்படின்னா, 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வைங்களே, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆமா 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இதுக்கு என்ன ஒரு பரிகாரம்னா, மணவரையில் ஒரு வாழை மரத்தை வச்சு அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி
வாழை மரத்தை வெட்டியாச்சுன்னா ஒரு கட்டு முடிஞ்சதாக அர்த்தம். இது ஐதீகம் உண்டு. அதே மாதிரி காந்தாரிக்கு ஜாதகம் பார்க்கிற பொழுது எவன் புருஷனா வர்றானோ அவன் செத்து போய் வேண்டிருக்கு. யாரு கல்யாணம் பண்ணுவேன்? இந்த தோஷத்துக்கு என்னடா பரிகாரம் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க. என்ன பரிகாரம்? அதாவது மணவரையில் ஒரு ஆட்டுக்கிடாயை வரவழைத்து ஆட்டுக்கிடா மூலமா தாலி கட்ட வச்சு ஆட்டுக்கிடாயை வெட்டிடுறது. சரி, வெட்டியாச்சுன்னா அந்த தோஷம் கழியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ஆட்டுக்கிடா மூலமா வச்சு ஆட்டுக்கிடாயை வெட்டி விடுறாங்க. அப்ப ஆட்டுக்கிடாதே புருஷன். ஆட்டுக்கிடா செத்து போச்சுன்னா காந்தாரி விதவை தானே. அதைத்தான் சொன்னாங்க, விதவைய போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த விஷயத்தை சொல்லாம மறைச்சு கட்டி கொடுத்துட்டாங்கடான்னு சொல்லி காந்தாரி என்ன பண்றா தெரியுமா? அந்த பீசுவர் என்ன பண்றா தெரியுமா? காந்தாரிக்கு பிறந்தது எத்தனை பிள்ளை? எத்தனை பிள்ளைமா? காந்தாரிக்கு பிறந்தது 100 பிள்ளைகள். காந்தாரியோட கூட பிறந்தது, காந்தாரியோட கூட பிறந்ததா? அது 100 பிள்ளைகள். காந்தாரியோட கூட பிறந்தது 100 பேரு. அப்ப பாருங்க, பீசுவர் என்ன பண்ணாரு? போய் சொல்லி கட்டி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி எல்லா பேர்த்தையும் போய் சண்டை ஓட்டு சிறையில் அடைச்சிடுறாரு. சிறையில் அடைச்சு இப்படி சொல்லாம கட்டி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி சிறையில் அடைச்சு இவங்களை ஒரே நேரத்தில் கொல்லக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு நபருக்கு ஒரு சோறு பருக்க ஒரு நத்த கூட்டுல தண்ணி சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? முடியாதுல. உடனே பார்த்தாங்க, டேய் பீசுவர் நம்மளை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. யாராவது ஒருத்த உயிரோட இருந்து பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு அப்படின்னு ஒருத்த உயிரோட கண்டா அதுக்கு யாரா சரியான ஆள்னா சகுனிதே விவரமான ஆளு. அது அவனுக்கு இந்த சோத்து பறிக்க பூரா விடுறா, இந்த தண்ணியை பூரா ஊத்துறா அப்படின்னா ஒரு கைவிடி அளவு சோறாது வரும்ல. ஒவ்வொரு வரைக்கும் சேர்த்தா நத்தக்கூட்டில் ஊத்துறா ஒரு சும் தண்ணினால் வரும்ல. ஆக இதை கொடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு எல்லா பேரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் செத்து போயிட்டான். கடைசி அவங்க அப்பா சுபலன், அடே சகுனி உன் அண்ணன் தம்பியெல்லாம் செத்ததை கண்ணால பாட்டிலடா, நாளைக்கு சகோதரி புருஷன் போய் நீ சேர்ந்துடக்கூடாது, அவங்கள பழி வாங்கணும், அதுக்குதான் உன்னை உயிரோட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாக போறேன், நீ அவங்கள பழி வாங்கணும்டான்னு சொல்லி நாளைக்கு நீ கூடுனாலும் கூடிடுவேன்னு பக்கத்தில் கிடந்த கட்டை எடுத்து ஓங்கி சகுனி காலில் ஓங்கி ஒரே அடி அடிச்சா பாருங்க, கால் ஒடிஞ்சு போச்சு. எப்பா என் காலை அப்படி ஒடிச்சு விட்டீங்களே, என்ன நீ நொண்டி நொண்டி நடக்கிற பொழுதெல்லாம் தம்பி செத்த ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செத்து போயிட்டாரு. இப்ப நீங்க கேட்ட விஷயம் என்னன்னா, சகுனிய கால் நொன்றியான் அப்படின்னா அவங்க அப்பா கட்டை எடுத்து அடிச்சு காலை ஒடிச்சது. அப்பதான் அவங்க அப்பா சொன்னாரு, காலை ஒடிச்சிட்டு நானும் சாக போறேன், என்னுடைய முதுகு எலும்பு எடுத்து பகடை செஞ்சுக்க, ஆக சரியான நேரத்தில் பயன்படுத்து, நீ என்ன கேட்டீங்கனாலும் சரி பகடையா நான் உருண்டு வருவேன், 4 கேட்டா 4 வருவேன், 8 கேட்டா 8 உருளுவேன் அப்படின்னு அந்த பகடையை வச்சுதான் பலி வாங்கினேன். ஆக பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு, கால நொண்டி நொண்டி நடக்கிற காரணம் இது. இது மகாபாரத கதை. உண்மையா ஏத்துக்கங்க, வேற கருத்து தான் நீங்க சொல்லுங்க. சொன்ன பதில் உண்மைதானா? உண்மைதான். உண்மைதானா? உண்மையத்தான் சொல்லியிருக்கேன். உண்மைதானாங்க? உண்மைதாமா? உண்மைதானாங்க? உண்மைதானே. அப்புறம் நீங்க தேடி வந்த மானம் இல்ல, ஒரு மறையும் இல்ல, மானம் மறைக்காதே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே, மறைக்காதே மறைக்காதே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே, அந்த மாடு இருக்க உள்ளே அதற்கு ஆளும் உள்ளே, மறைக்காதே மறைக்காதே, மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே. அப்பதற்கு வச்சிருக்க
கண்ணால மான பார்த்ததா சொல்றீங்க. பார்த்த மானை கையில் பிடிக்க மனமில்லை அப்படின்னு சொல்றீங்க. பின்பிங்க தான் பொழுது அதை பிடித்து தாருங்கள் அப்படிங்கிற முறையில சரிங்க. ஏன்னா ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். அளந்து போடு. இப்ப நான் கேட்கிறேன், எந்த ஆத்துல கொண்டு யாரு அளந்து போட்டா? ஆமா சொல்றோம், ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னா பழமொழி. சொல்ற விஷயம் வேறு, சொன்ன விஷயம் வேறு, நம்ம சொல்ற விஷயம் வேறு. ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படி என்பது கிடையாது பழமொழி. அகத்துல போட்டாலும் அளந்து போடு. அகம் என்ற அந்த உள்ளத்துல நல்லது எது, கெட்டது எது, எந்த விஷயத்தை வச்சுக்கணும், எந்த விஷயத்தை வச்சுக்கிற கூடாது அப்படின்றத அகத்துல அளந்து ஆராய்ந்து போடு. அகத்துல போட்டாலும் அளந்து போடுன்றத நம்ம ஆளு ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்ட்டாங்க. இப்படிலாம் இருக்கலையா விஷயம்? ஆமா, என்ன சொல்ல வரீங்க? அதனால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேங்க. என்ன கேட்க போறீங்க? கடுமையானது ஒரு கேள்வி. சொல்லுங்க பாப்பா. கஷ்டமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்குரிய முதல்ல நீங்க சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியா? ஆமா. என்ன? அதனால நீங்க தேடி வந்த மானிற்குரிய அங்க லட்சண அடையாளத்தை எடுத்து செப்பண்டி. என்னண்டி? செப்பண்டி. செப்பண்டி. அது என்ன செப்பண்டி? செப்பண்டினா சொல்லுங்க. சரி, இருந்தாலும் வாணியினுடைய அடையாளம் கேட்ட காரணத்தினாலே காயாத காரணத்தே நின்றுள்ளாமோ, காயாத காரணத்தே நின்றுள்ள அமனர் காரிகையே மேயாதமா மேயாதமான் நல்ல ஜாதிமா அடையாளம் தாங்கள் சொன்னது தேடி வந்தது மானா இல்லை. தேடிய மானல உன்னைத்தான். என்னைத்தானா? உன்னத்தான். அண்ணா. அண்ணா இல்ல அத்தான். அண்ணா. நீ கல்யாணம் பண்ண போறே. அண்ணா 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 அண்ணா. ஆமா. அட்டங்கர ஓரத்திலே அப்படியே அன்று வந்த ஊரம்மா அழகழக ஆடை கட்டி அழக வந்த அம்மா அம்மா அம்மா. அட்டங்கர ஓரத்திலே அன்று வந்த பழக வந்த பருவமா எட்டிடம் வந்தவரா பிறந்த இன்ப தந்தவரா அவளா இவளே பணிப்பதன்னோ மனசிலே பள்ளி 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 கண்ணன கலங்குது
இங்கே வருவாய் நீ கல்யாண பெண்ணாக. அண்ணா தாங்காச்சி வேடுவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, ஆமா அவர் மானை தேடி வரலையா, பின்பு உங்களை தேடி தான் வந்தாரா? இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? யாரு? நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமான் தான் காரணம். முருகா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் அடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தள சொல்லிக்க பரிசங்கம் ஆகி இசைக்க சொல்லிக்க பரிசங்கம் ஆகி இசைக்க வள்ளி, உன்னை ஆட்கொள்ளவே வேடனாக இருந்தான். வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் என்ற காரணத்தினாலே எப்பொழுது நம்முடைய திருமணம் இடையே நட வேண்டிய வேதனை வரும். முருகா, எல்லாம் தாங்களுடைய திருவிளையாடல் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு என்ன வர வேண்டும் என்று, தாரத்திலே இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரமாக வேண்டும். தெய்வியானி வள்ளி என்று அழைக்காமல் இன்று முதல் மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானி என்று அழைக்க வேண்டும். அதே போல இந்த நாடகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாடகரசு பெருமக்களுமே முருகனினுடைய அருளாலை அனைவருமே பட்டி பெருகி பால்பானை பொங்கி இன்புற்று வாழ வேண்டும் என்ற வரத்தையும் சேர்த்துக் கொடுக்க வரத்தை தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும். உன்னுடைய நாட்டு மக்களாகிய இசலி கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்தில் இரண்டாவது தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த ஓடிகள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரை முழுவதும் அழைப்பார்கள். தண்ணீர் வரம் கட்டி வேளா. நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை, நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை, ஊரு செழிக்க வேண்டும் கட்டி வருக வேண்டும் வாழ்வாரும் கட்டி வருக வேண்டும் வாழ்வாரும் ஊதி வருக வேண்டும் வாழ வேண்டும் சொல்லுவத்தை பாடாத ஸ்ரீராம காசிய ராஜமுடன் ஸ்ரீராம மங்களா சாமிகள் வாழ்வழியே. இதுவரை நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்து நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த புதுக்குளமானவர் எடுத்த அன்பு மாமா அழகுராஜா அவர்கள் சார்பாகவும் அருமையாக ஒளியில் அமைத்துக் கொடுத்து சாலை மறைக்குளமானவர் கண்டெடுத்த ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு யூடியூப் சேனல் கொடுக்கும் மேடை நாடகம் அன்பட மாசான சார்பாக எங்களது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வணக்கம்.